அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே. சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். இப்போ அகஸ்தியர் சொன்னார்ல, அதே தான் இதுவும் வித்தியாசமா இவருடைய பாணியில் இவர் சொல்றாரு. மூலப்பதின்னா ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு பதி இது, ஒரு பதி மூலாதாரம். இது மூலப்பதி. மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சின்னு தான் விந்து. அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவான். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில். இப்போ பெருவாரி கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை. போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு. முன்ன வந்து இந்த 3 நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த 3 நாடி என்ன நாடி? கை நாடி என்ன நாடி? வாதம், பித்தம், சிரோஸ்தமம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சுலோசம்னா நீர். இது 3ம் ஒரு லெவலில் இருக்குதா? ஒரு லெவலில் இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை. இதில் பித்தம் வாதம் கம்மியாகி போய் சுலோசமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தால் இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சு. பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, கடங்காரங்கிட்ட பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, மருமகிட்ட பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனையில தானே வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேய்சகிசலாம் முறிக்கணும், என்ன மாதிரி எந்த கிளியராகிறான் அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அமாவாசை போன தேன்கூடு மாதிரி இருக்கிறோம். அதனால தான் வெளியே வர பயப்படுறோம். அதான் கண்ணாடி. அப்போது அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அந்த மூலன்றது அவ்வளோ நெருப்பான். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதில்லை. மூவிரண்டு வீடு, மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. ஆச்சு. எத்தனை ஆச்சு? 6. 3 2 எத்தனை ஆச்சு? 6. அதான் சொல்கிறார். 6 வீடு இருக்குதுல அந்த முதுகு எலும்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் திருநடுவு. குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த 6 இது தன்னா 6வது வீடு வந்து குறுக்கும் நெடுக்கும் வழிடாதுதான். அதனால் சொல்கிறான் குதர்க்கம் திருநடுவே. சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார்க்க. கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது. பார்த்தா கண்ணு போகும். ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோவு வரும்போது இவர் அப்புறம் வந்து அவங்ககிட்ட அந்த பாண்டியன்கிட்ட இருக்கிற சிவனையே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அது பிடிக்கும் சாமி. அவங்க இப்போ மனிதன் ஒரு வத்தி குச்சி வச்சோம்னா ஒரு விரலினுடைய நிழல் ஒரு பக்கம் விழுது. 5 அடி மனுஷன் இருந்தால் நிழல் இல்லாத நடக்கலை இல்லை. 5.25 அடி வள்ளலார் நடந்தார்னா நிழல் கிடையாது. ஏன் விழல? நெருப்பா மாறிட்டார் அவரு. அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான், ஞான சம்பந்தரும் அப்படித்தான். வெறும் அவர் சொல்றாரு, இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்ற. அதனால 10 பாடலே இருந்தார் விபூதி பதிகம். அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது ஏமாத்துற வேலையாயிடும் இல்லையா? அப்போது இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா குருவு மத்தியில் பார்க்கணுன்றான். இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு. எஞ்சான் உடம்படியோ 7 வயலடி பஞ்சாக்கரர் 5 பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சாரன் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேன்றார். இதை பிடிக்க முடியலம்மா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா.
இல்லைன்னா நான் வீணாக போயிடுவேனம்மா, நான் வீணாக போகிறதுக்கம்மா பிறந்தேன் அப்படின்ற. அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அடப்பாவி இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னார். சாமி கும்பிட்றது எப்படா கொண்டு அந்த மாதிரி கூட்டம் கூட்டிங்க சாமி கும்பிடுறா, சாமியே தெரியாது, கும்மாலமாக தான் இருக்கும் உண்டு. அப்போ எப்படிம்மா சாமி கும்பிட? தனி ரூமுக்கு போயிடுறா, உன் மூச்சை அடைக்கிறான். அத்தை அடக்குன்னா மாமியார்கிட்ட போகிறான், முட்டுக்கட்டை எடுத்துக்கணும், இருக்க சொத்தெல்லாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான். அத்தை அடக்கு, அத்தைன்னா மூச்சை அடக்கு. அதை அடக்கிட்டு பாடுற அந்த புரு மையத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அப்போது தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு நடத்துகிறோமே தவிர உண்மையான தெய்வ வழிபாட்டில் போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம், பகுத்து தெய்வ வழிபாடு சுகம், சந்தோஷம், கூட்டு பிரார்த்தனை அது. ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை, அது மத வழிபாடாக மாறிடும். நீங்கள் பிடிக்கணுன்றீங்க, அது நிலையா நிற்க மாட்டேன், நிற்காது. அவ்வளோ சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுவாங்க. சிரமப்படணும், அழுவணும், கத்தணும், கதறணும். அதுக்கிட்ட நான் யாரு, நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் பொறுக்கணும், நான் சரி பிறந்துட்டேன், சாதனமா நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவேன்? அப்போ நான் யார் தான், எதுக்காக தான் வந்தேன், எனக்கு பதில் தெரியணும். அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். அதில் சொல்கிறான், ஏங்க வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு, சொல்லு. இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடம் வாங்க, இருக்கிற மாதிரி வீட்லேயே படுத்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதான் இந்த பாடம். ஆனால் இது நிலைச்சு நிற்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி பழையபடி வந்துடுவேன். அதை சொல்கிறான் அந்த ஆள். எப்படி சொல்கிறேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடிபோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் கொல்ல மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதால யமன் என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிக்கினா நான் யமன் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டு வானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கினே இருக்கணும். எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும். நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருளில் சேர்ந்துடுவ. இந்த பூமியில் உனக்கு ஜனனம் கிடையாது, ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. இதான் சாமி ஞானம். இப்படி இருக்குது. ஆனால் கடினம், ரொம்ப கஷ்டம் இந்த பாதை. இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு, உள்ள போ, மேலே போ. படித்ததுலேயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்தால் வேற வேற அர்த்தங்கள். என்ன பண்ணுற சாமி, என்ன பண்ணுறது? உனக்கு உயிர் மனிதன், உனக்கு உயிர் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ தானே உயிர் தானே நீ. அப்போ உன் உயிர் எங்கக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கினியா? தெரியுமா உனக்கு எப்போது? இல்லை அப்போ உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தால? இல்லை உன்னை இப்போ உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா? இல்லை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்கக்குதுன்னு? இது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒன்று வருது. ஒருத்தர் இறந்துட்டாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ விலங்கினத்துக்கும் மனம் இருக்குதா சாமி? மனம் இல்லை, அறிவு இருக்குது. அறிவு இருக்குது. இப்போ தாய் அறிவு இல்லாத பொருள் உலகத்தில் ஒன்றே இறைவன் படைக்கவே இல்லை. அதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தி போகுது. இப்போ மாடை கட்டுறோம், அவுத்து விட்டுறோம், அது எங்கே வேணால் பேஞ்சிட்டு யார் தோட்டத்துக்கு வேணா போகுமா? கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு தான் வரும், நம்ம பார்க்கலனா கூட. அப்போ அதுக்கு அறிவு இல்லைன்னா வருமா? அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிறான், ஆனால் சிந்திச்சு பார்க்கறதுக்கு வைக்கல. அது வாழறதுக்கு வச்சுக்கிறான் அறிவை. புரியுதுங்களா? இப்போ ஒரு மீன் வந்து என்ன பண்ணுதுன்னா குஞ்சு பறிச்சது. ஆமாம். ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாயை திறக்குது. திறந்த உடனே மொத்த குஞ்சுகளும்
தாய் வீடு ஆமா. வாய் உள்ள பொருள். ஆமாம், இப்போ அது அறிவுன்னு சொல்றதா இல்லை மனம்னு சொல்றதா சார்? அறிவு தான். இல்லை ஆபத்து வருதுன்னு சொல்லி குரல் கொடுக்குது. உயிருனாவே அறிவு சாமி. கல்லை தவிர மண்ணை தவிர மற்ற எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, அறிவு இருக்குது. உயிர் உள்ள எல்லா பொருளுக்குள்ளேயும் அறிவு தூங்கி நிற்குது. அதுக்கு தேவைப்படும் போது அது பயன்படுத்திக்கும். மனம் இருந்தால் அது செய்யக்கூடிய இப்போ ஒரு மீன் போய் இன்னொரு மீனை சாப்பிடுது. இப்போ பாவ புண்ணியம் வருமா? யாராவது சொல்லிக்கிறாங்களா? இல்லையே. காரணம் என்ன? மனம் இல்லை. மனசுக்கு மீன் மனசுக்கு வச்சுட்டு இருந்தானா அது இன்னொரு மீனை சாப்பிட்டா பாவம். ஏன்னா அங்கே ஒரு உயிர் போதில்ல. அது அதுக்கு இல்லை, அது வாழறதுக்கு தேவையான அறிவை இறைவன் கொடுத்துருக்குறான். மனசை மட்டும்தான் இறைவன் மனசுன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஒரு மரக்கொத்தி பறவை வந்து ஒரு மரத்தில் தொலையிட்டு ஆமாம், அந்த பழத்தினுடைய விதையை கொண்டு போயிட்டு அந்த மரத்தில் பச்சிச்சு வைக்குது. ஆமாம். இப்போ மனம் இருக்கிறதுனால தானே அது பின்னாடி வேணும். அதான் சொன்னேன், மனம் இல்லை அறிவு. சரி சாமி. எல்லா உயிரிலும் அறிவு இருக்குது சாமி. இப்போ தொட்டாசி நீங்கள் போய் நான் தொடுறேன், ஏன் சுருங்கணும்? அப்போ ஏதோ ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு பேர் தான் சாமி அறிவு. இது எல்லாம் உயிருன்னு ஒரு பொருள் இருந்தால் அசையுதுன்னா அதுக்குள்ள அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அசையாமல் சும்மா கிடக்குதுன்னா மட்டும்தான் அதில் அறிவே இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எதோ ஒன்றா எல்லா உயிரையும் சேர்த்துக்கலாம், கல் மண்ணை தவிர. அது மட்டும்தான் போட்ட படிக்குது. மற்ற எல்லாத்துலேயும் அசைவு இருக்குது. தண்ணிக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ தண்ணிக்கு உயிர் இருக்குது, நீ பேசுனா அது கேட்கும். சரிங்களா? இப்போ ஒரு முனிவர் வந்து தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அவர் ஒரு குடுவையில் தண்ணி வச்சுருந்தா உட்காருவார். ஒரு தண்டை வச்சுருப்பார், கையில் ஒரு குடுவை வச்சுருப்பார், அந்த குடுவையில் தண்ணி இருக்கும். இப்போ யாருக்கோ அவர் ஒரு மரம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அப்போ அது சக்தியை எது கடத்தின்னு கொண்டு போகுது? நீர் கொண்டு போகுது. யாரோ ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுவார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்கும் அறிவு உண்டு. ஏன்னா தண்ணி அசைகிற பொருள். அசையக்கூடிய எல்லா பொருளும் இறைவன் அறிவை கொடுத்துருக்குறான். மனசை மட்டும் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். அறிவையும் கொடுத்துருக்குறான், மனசையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? மற்ற எல்லா எதுக்கு பொருளுக்கும் மனசை கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதனால தான் இவன் செஞ்சாதான் பாவம் புண்ணியம் எல்லாம். மற்ற எந்த உயிர் செஞ்சாலும் பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அது வயிற்று பசி அது சாப்பிடுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்ல ஆத்மானம். அமுதினை அள்ளி வழங்கும் அருந்தவ குருவே சரணம். நான்முக கடவுளின் பெயரை தாங்கிய ஞான குருவே சரணம்.